நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சத்யன். நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இங்கே நான் ஷேர் பண்ணுற என்னோட வியூஸ் எல்லாமே ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் ஒன்லி. இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட மூவ் எப்படி இருந்தது அப்படின்னு செக் பண்ணிடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கர பியரிஷ் மோடில் தான் இருந்தாங்க. ஓப்பனே கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ் கேப் டவுனில் ஓப்பன் ஆனாங்க. அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான எந்த சான்ஸுமே கொடுக்கல. அதே போல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னாக்கா, இந்த லைனுக்கு கீழே போய் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி இந்த லைனுக்கு கீழே போய் க்ளோஸ் வச்சதுலேருந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பியரிஷ்க்கு மாறி இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜர் சப்போர்ட்டாக இருந்தது. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஸோ இங்கேருந்து நிஃப்டி கீழே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இங்கேருந்து கீழே போவாங்களா இல்லை ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வருவாங்களா அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி புல்ஸ்க்கும் பியர்ஸ்க்கும் செம்ம ஃபைட் நடந்தது. எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே பையர்ஸ்க்கு பெருசாக கிடைக்கல. ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. எண்டில் இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பாயிண்ட் மூவ்மெண்ட் கிடச்சிது. 1 ஹவரில் பார்த்தோன்னா நமக்கு நல்லா புரிஞ்சிக்க முடியும் எந்த அளவுக்கு ஃபைட் இருந்தது அப்படின்றது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு 4 ஹவர்ஸ் பாருங்கள், எல்லாமே டோஜி கேண்டில்ஸ் கிட்டத்தட்ட. ஸோ பயங்கரமான ஒரு ஃபைட் நடந்தது. இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்க முடிஞ்சுது. அகைன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ஜோனுக்குள்ளே ஒரு ரிவர்சல் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இன்றைக்கி மூவ்மெண்ட் பெருசாக இல்லாதனால அந்த ரிவர்சல் நடக்கலை. நாளைக்கு ரிவர்சல் நடக்குமா அப்படின்றத நம்ம அனாலிசிஸில் செக் பண்ணிடலாம். சப்போஸ் நீங்கள் என்னோடய நேற்று அனாலிசிஸ் வீடியோ பார்க்கல அப்படின்னா ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 1 ஹவர் டைம் ஃப்ரேம். நம்ம ஏற்கனவே சொன்னோம், இது ஒரு மேஜர் சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை இன்றைக்கி மூவில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணனால நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேரிஷ் மோடுக்கு மாறியிருக்காங்க. ஸோ நாளைக்கான மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம 15 மினிட்ஸில் போய் செக் பண்ணிடலாம். 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் ஃபார்மேஷன் நடந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி இங்கேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. எந்த மாதிரி மூவ் நம்ம நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, சப்போஸ் இங்கேருந்து அப்படியே மேலே போனாங்க அப்படின்னாக்கா மோஸ்ட்லி இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ரெட் லைன், அதாவது இந்த ரெட் லைன் தான் டபுள் பாட்டமோட நெக் லைன், இதை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா தாராளமாக நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். அப்சைட் போனாங்க அப்படின்னா இந்த லைன் வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஃபஸ்ட்டு டார்கெட்டு. இதை பிரேக் பண்ணாங்கன்னா இந்த டார்கெட்டு இங்கேருந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இதை பிரேக் பண்ணல அப்படின்னா இங்கேருந்தே கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் இங்கேருந்து லைட்டாக கீழே போயிட்டு இந்த ஜோனில் ரிவர்ஸில் எடுத்தாங்க அப்படின்னா எகெயின் சேம் சினாரியோ தான், இது வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் இந்த ஏரியாலே ரிவர்ஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபர்தர் கீழே போகிறதுக்கான சான்சஸ் அதிகம். அப்போ திரும்ப வரும்போது இந்த ஏரியாவை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இது ஒரு சினாரியோ. அப்சைட் சான்சஸ் நம்ம எப்போ பார்க்கலாம் அப்படின்னா இந்த நெக்லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கலாம். இல்லாட்டினா அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கக்கூடாது. சப்போஸ் நாளைக்கு ஓப்பனே கீழே இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அப்சைடுக்கான சான்சஸ் பார்க்கக்கூடாது. இங்கேருந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் வரலாம், மேலே போனால் கூட இதில் எங்கே வேணால் திரும்பலாம். மோஸ்ட்லி இந்த ஏரியாவுக்கு போய்ட்டு திரும்ப கீழே ரிவர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னும் பெரிய சேஞ்ச் கிடையாது. ஸ்டில் நம்ம புல்லிஷில் தான் இருக்கோம். எப்போ நம்ம பியரிஷ் மாறலாம் அப்படின்னாக்கா 45,660க்கு கீழே க்ளோஸ் பண்ணால் தான் நம்ம பியரிஷ் மோடுக்கு மாறுவோம். சப்போஸ் இங்கேருந்து கீழே வந்தாலும் இந்த ஏரியாவில் எங்கே வேணால் ரிவர்ஸ் ஆகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம புல்லிஷ் வியூ தான். ஸோ இங்கேருந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு ஃப்ளாட் ஓப்பன் பண்ணி கீழே வந்தாங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஜோனில் ரிவர்சல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் எடுத்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் இது, இதை பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா செகண்ட் டார்கெட் இது. இது ஒரு சினாரியோ. சப்போஸ் கீழே இந்த க்ரீன் ஜோனை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. மோஸ்ட்லி இதில் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இதையும் பிரேக் பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். இல்லாட்டினா சின்ன சின்ன ஸ்கேல்பிங் என்ட்ரி போகலாம். பட் இந்த ஜோன் ஹைலி கிரிட்டிக்கல் ஜோன். இந்த ஏரியாவில் எங்கே வேணால் திரும்புறதுக்கான சான்சஸ் இருக்குது.
மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் ட்ரேடிங்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இல்லாட்டினா ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். இதை தாண்டி கீழே வந்தாங்க அப்படின்னா நம்ம டவுன் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கலாம். இப்போ ரைட் நவ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே பயங்கர ஃபைட்டு புல்ஸுக்கும் பிஎஸ்க்கும். அதனால் நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக உங்கள் பொசிஷன்ஸ் எடுங்க. தேங்க்யூ.